கமல்ஹாசன் சினிமாவில் பல சாதனைகளை செய்திருந்தாலும் இன்று வரை அவருக்கு இருக்கும் ஒரே ஏக்கம் ஆஸ்கார் விருது. இவரின் 7 படங்கள் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஒருமுறை கூட எந்த படமும் வெல்லவில்லை என்பது உலக நாயகனுக்கு பெரிய வருத்தம். தேவர் மகன் கமல் மற்றும் சிவாஜி கணேசன் இருவரது நடிப்பில் வெளியான இந்த படம் ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டது. ஜாதி ரீதியாக ஒரு சமூகத்தினரை குறிப்பதால் கிடைக்காமல் போனது. இந்த படத்திற்கு ஆஸ்கார் விருது கட்டாயம் கிடைக்கும் என்று கமல் எதிர்பார்த்து மோசம் போனார். குருதி புனல் அர்ஜுன் மற்றும் கமல் இருவரும் போலீஸ் அதிகாரிகளாக நடித்து கலக்கிய படம் குருதி புனல். நாசரின் வில்லத்தனம் இந்த படத்தில் மிகுந்த பாராட்டுகளை பெற்றது. இந்த படமும் ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டு தோல்வியை சந்தித்தது. நாயகன் மணிரத்னம் இயக்கத்தில் இமயம் தொட்ட படம். கமலுக்கு உலக நாயகன் ஆண்டவர் என்ற பெயருக்கு முன்னாடி நாயக்கரையா என்ற பெயரை பெற்றுத்தந்த படம் நாயகன். கமல் வாழ்க்கையில் இந்த படம் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்தியன் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக ஷங்கர் இயக்கிய இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமாக அமைந்தது. லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளுக்கு எதிராக பொங்கி எழும் இந்தியன் தாத்தாவாக கமல் நடிப்பில் உச்சத்தை காட்டிய இந்த படம் ஆஸ்காருக்கு போனது. இந்த படத்திற்கு அவார்டு கிடைக்கும் என பெரிதும் நம்பியிருந்தார் கமல். ஹேராம் இந்த படமும் ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டது. மொத்தமாக 5 தமிழ் படங்களும் இதுபோக ஹிந்தி படமாகிய சாகர் மற்றும் தெலுங்கு படம் சுவாதி முதயம் ஆகிய படங்களும் ஆஸ்கார் அவார்டுக்கு சென்றுள்ளது. ஒரு தென்னிந்திய நடிகரின் 7 படங்கள் ஆஸ்காருக்கு சென்றது கமலுக்கு மட்டும்தான்.